ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மார்ஜினல் காஸ்டிங். ஃபஸ்ட்டு மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்குவோம். அது வந்து ரிலேஷன்ஸ் பிட்வீன் காஸ்ட், வால்யூம் அண்ட் ப்ராஃபிட். அதாவது எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், வால்யூம்னா யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட், அண்ட் அதில் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம். இதை பற்றி தான் நம்ம இந்த மார்ஜினல் காஸ்டிங்கில் மெயினாக பார்க்க போகிறோம். எதுக்காக மார்ஜினல் காஸ்டிங் ஒன்று ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தாங்கன்னா, நம்மளுடைய காஸ்ட் செலவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்மளால் இது மூலமாக அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இதில் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எதுக்கெல்லாம் இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோன்னா, ப்ரைஸ் டெசிஷன், நான் என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த மார்ஜினல் காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கிங் மூலமாக நம்ம எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஆர்டர், இப்போ நம்ம ஒரு ஜாப் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆர்டர்ஸ் வருது, நம்ம அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடிஷ்னலாக இன்னொரு ஆர்டர் வருது, இதுக்கு அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா, நம்மளுக்கு ப்ரொடக்ஷன்ஸ்க்குரிய ரா மெட்டீரியல் இருக்கா, லேபர் இருக்கா, எல்லாமே கன்சிடர் பண்ணி கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது மார்ஜினல் காஸ்டிங். அண்ட் மேக் ஆர் பை டிசிஷன், ஒரு ரா மெட்டீரியலை பொறுத்தளவில் நம்ம மேக் பண்ணலாமா இல்லை வெளியே வாங்கிடலாமா அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த மார்ஜினல் காஸ்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சூட்டபிள் மிக்ஸ், இப்போ நிறைய ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3-4 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஃபெயிலியர்னால் அந்த ப்ராடக்ட்டை கட் பண்ணிவிட்டு அடுத்த 3 ப்ராடக்ட் இல்லை அடுத்த எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா, இதுதான் நம்ம மிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த சூட்டபிள் மிக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதை தவிர்த்து ஷட் டவுன் டெசிஷன்னா, இப்போ நம்மளுடைய ப்ராஃபிட் எப்படி போயிட்டுருக்கு, லாஸில் போயிட்டுருக்கா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்மளுடைய ஃபேர்மை ஷட் டவுன் பண்ணலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுறதுக்கு தான் இந்த மார்ஜினல் காஸ்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிற மெயின் ஆஸ்பெக்ட் வந்து டோட்டல் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த டோட்டல் காஸ்ட்டை 2 தான் நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒன்று ஃபிக்ஸட் காஸ்ட், இன்னொன்று வேரியபிள் காஸ்ட். அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து வில் நாட் வேரி, அது வந்து மாறிக்கிட்டே இருக்காது, அது ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரி ரெண்ட், தட் இஸ் அந்த பில்டிங்கோடைய ரெண்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ரெண்ட் மாறாது. மாதம் 10,000 இல்லை 50,000 வாட் எவர் இட் மேபி, அது ஃபிக்ஸடாக இருக்கும். அதுதான் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இட் வில் நாட் வேரி, அவுட்புட் மாறுறதுக்கு தக்க இது மாறிக்கிட்டே இருக்காது, அதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட். அதான் அதுக்கு அந்த பேர் ஃபிக்ஸட், நிலையான காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா அந்த பேருக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டே இருக்கும். அவுட்புட் என்ன வருதோ, அதாவது நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதுக்கு வேரியபிள் காஸ்ட்டுன்னு பேர் வச்சுருக்குறாங்க. சரியா? இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அந்த மெஷின் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் இந்த வருஷம் 1 lakh யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அதுக்கேற்றாப்புல இபி பில் வரும். அதே இது அடுத்த வருஷம் வந்து நான் வந்து நிறைய 2 lakh யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னா என்னோடய இபி பில் கண்டிப்பாக மாறும். ஸோ இது வந்து அவுட்புட்டுக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது பேர் வந்து வேரியபிள் காஸ்ட். இந்த 2 காஸ்ட்டை பற்றி தான் மெயினாக அந்த மார்ஜினல் காஸ்டிங்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் பேசிக் ஃபார்மட். இதை வச்சு தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் அமையுது. ஸோ இதை மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கனாலே எந்த விதமான சம் கொடுத்தாலும் உங்களால் என்ன செய்ய முடியும், எழுதிக்க முடியும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்றாங்கன்னா சேல்ஸ். அந்த சேல்ஸ்லேருந்து மார்ஜினல் காஸ்ட்டை லெஸ் பண்ணுறோம். மார்ஜினல் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னதுன்னா அது வேரியபிள் காஸ்ட். சரியா? அதாவது மாறிக்கிட்டே இருக்கிறது. இதில் என்னென்னலாம் வரும்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் ஓவர்ஹெட், இது எல்லாமே வந்து மாறுற செலவு தான். ஸோ இதை மார்ஜினல் காஸ்ட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதை லெஸ் பண்ணோன்னா வர்ற ஆன்சர், அது பேர் வந்து கான்ட்ரிபியூஷன். இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு பாசிட்டிவில் தான் வரணும், அதாவது ப்ராஃபிட்டாக தான் இருக்கணும். இது நெகட்டிவில் வந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸை கண்டிப்பாக நீங்கள் ஷட் டவுன் டெசிஷன் தான் எடுக்கணும். ஸோ அதனால் இந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேம், ஒரு கம்பெனியில் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வருதுன்றது தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இட் இஸ் பேரபிள், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன், இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணோன்னா வர்றது தான் ப்ராஃபிட். மேக்ஸிமம் இது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தோணிடுச்சுனாலே கம்பெனி ஓரளவு ஸ்மூத் மூவிங் போய்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். இதுவே நெகட்டிவ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஷட் டவுன் டெசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சேல்ஸ்லேருந்து மார்ஜினல் காஸ்ட் லெஸ் பண்ணுறோம், அதுதான் கான்ட்ரிபியூஷன். அதுலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் லெஸ் பண்ணுறோம், வர்றது தான் ப்ராஃபிட். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராப்ளம்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் தி அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க.
earned during the year using marginal costing techniques. Sales, I mean fixed cost 5 lakh கொடுத்துருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் வந்து பெர் யூனிட்டுக்கு கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க, அவுட்புட் லெவல் வந்து 1,50,000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம பர்டிகுலர்ஸ் போட்டுக்கிறது தான், இதில் எந்த சேஞ்சஸ் ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. இது இன்னர் காலம் ஜஸ்ட்டு நம்மளுடைய கேல்குலேஷன் ஒர்க்குக்காக. ஸோ ருபீஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், சேல்ஸ் எழுதிக்கிறோம். சேல்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, சேல்ஸ் வந்து அவங்க 1,50,000 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு செல்லிங் ப்ரைஸு 15 பெர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1,50,000 இன்ட்டு 15, இது ரெண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 22,50,000. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோன்னா, இதில் நம்ம வேரியபிள் காஸ்ட்டை லெஸ் பண்ணால் தான் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். லெஸ் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ருபீஸ் 10 பெர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. 10 பெர் யூனிட்னா ஒரு யூனிட், ஐ மீன் 1,50,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,50,000 இன்ட்டு 10. ஸோ எவ்வளோ வருது, டோட்டலாக 15 lakhs வருது. ஸோ இதை நம்ம லெஸ் பண்ணிட்டோன்னா வர்ற ஆன்சர் வந்து 7,50,000. இது பேர் தான் என்னதுன்னா கான்ட்ரிபியூஷன். இந்த ஃபேர்மில் நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 7,50,000. ஸோ இதிலிருந்து நம்ம எதை லெஸ் பண்ணணும், ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ சம்மில் அவங்களே கொடுத்துட்டாங்க, 5 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே லெஸ் பண்ணுங்கள். இதை லெஸ் பண்ணோன்னா வர்ற ஆன்சர் 2,50,000. ஸோ இதுதான் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. இதில் நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். இதில் நிறைய ஃபார்முலாஸ் வருது, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ நான் உங்களுக்கு ஃபார்மெட்டில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன வருதுன்னு, அதே இதை ஃபார்முலாவை நான் எழுதியிருக்கேன். கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இதை தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சம்மா நம்ம போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் வந்துச்சு. கான்ட்ரிபியூஷன்லேருந்து நீங்கள் எதை லெஸ் பண்ணீங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் லெஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்துச்சு. இதை நம்ம அப்படியே என்ன செஞ்சுருக்கேன், ஈக்குவேஷனாக போட்டிருக்கேன். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் லெஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன். அதே இது கான்ட்ரிபியூஷனுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கான்ட்ரிபியூஷன். இதை தான் இங்கே எழுதியிருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை. கான்ட்ரிபியூஷன் வந்து சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன, ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் கிடச்சிடுவோம். சரியா? ஸோ அப்போ இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய ப்ராஃபிட்டையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் யூனிட்ஸையும் கம்பேர் பண்ணுற மாதிரி, சேல்ஸை கம்பேர் பண்ணுற மாதிரி வர்றது தான். அதோடைய ரேஷியோவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. சரியா? கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சேல்ஸை நீங்கள் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க இன்ட்டு 100 போட்டோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 lakh ருபீஸ்க்கு டேர்ன் ஓவர் பண்ணியிருந்தேன்னா, சேல்ஸ் பண்ணியிருந்தேன்னா, அதே சமயத்தில் 1 lakhக்கு எனக்கு காஸ்ட் செலவும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் என்ன சொல்லுவேன், இதை நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான் சொல்லுவேன். ப்ராஃபிட்டும் கிடையாது, நட்டமும் கிடையாது, ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை தான் நான் பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்கிறேன். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணாலும் வர்றது எல்லாமே ப்ராஃபிட் தான். புரியுதா? ஸோ அப்போ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்றது நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அதுக்கு ஃபார்முலா சொல்லிடுறேன். அதாவது 2 ஃபார்முலாவை பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இன் யூனிட்ஸில் கால்குலேட் பண்ணால் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எடுத்துக்கோங்க. அதே இது ருப்பீஸில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்டு சேல்ஸ். அவ்வளவுதான். ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய சம் கொடுத்தாலும் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு சம் பார்த்துருவோம். இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் ஓவர்ஹெட், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் மெட்டீரியல், சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கேல்குலேட் பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் பிவி ரேஷியோன்னே கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன். இப்போ நம்ம எப்பயும் போல் மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுவோம், சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்களே 10 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த 10 lakhs அவுட்ரு காலத்தில் எழுதிடலாம். அடுத்தது மைனஸ் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டில் எதெல்லாம் வருன்றதை பார்த்துக்கோங்க, அதுதான் மெயின். அது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விஷயத்தில் வேரியபிள் ஓவர்ஹெட் கொடுத்துருக்காங்க, அதை இங்கே போட்டுடலாம். வேரியபிள் ஓவர்ஹெட்
அது எவ்வளவு 2 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டாச்சு. அடுத்தது டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் இங்கே தான் வரும். சரியா? டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ வருது? 1,50,000 வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டைரக்ட் மெட்டீரியல் 4,10,000. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல அவுட்டர் காலத்தில் போட்டோன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 7,60,000 வருது. இப்போ இது ரெண்டையும் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? அதுதான் நம்ம கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம், 2,40,000. இப்போ நீங்கள் இதில் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. நம்ம இப்போ பிவி ரேஷியோவும் பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூஷனோட அப்படியே நம்ம நிப்பாட்டிக்கலாம். சரியா? ஒருவேளை அவங்க ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வச்சே நான் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிவி ரேஷியோட ஃபார்முலா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? பிவி ரேஷியோ ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோடைய ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. அதுதான் இங்கே எழுத போகிறேன். பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கேல்குலேட் பண்ணியிருக்கோம்? 2,40,000. ஸோ அதை எழுதிருங்க, அவ்வளோதான். டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 lakhs இன்ட்டு 100. இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அதோடைய வேல்யூ எவ்வளோ வருது? பர்சன்டேஜில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இன்ட்டு 100 போட்டாலே பர்சன்டேஜ் தான். ஸோ 24%. இது பேர் தான் என்னது? பிவி ரேஷியோ. அதாவது உங்கள் ப்ராஃபிட்டும் உங்களுடைய யூனிட்ஸ், அதாவது சேல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ தான் உங்களுக்கு என்ன வருது? பர்சன்டேஜ் 24% வருது. ஸோ இது நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அழகாக பாக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்கள் ஆன்சர் வந்து அப்படி பெக்யூலியராக தெரியும். கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சாச்சு. செகண்டு பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு ஃபார்முலா என்ன? ருபீஸில் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே நம்ம யூனிட்ஸில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா யூனிட்ஸ் டீட்டெயில் என்ன ஒன்றுமே கொடுக்கல, எல்லாமே ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ருபீஸில் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ருபீஸ்னால் ஃபார்முலா என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்ட்டு சேல்ஸ். ஃபிக்ஸட் காஸ்ட் சம்மில் கொடுத்துருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சேல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்ட்டு சேல்ஸ். இந்த ஃபார்முலாவை நான் வேறு மாதிரியும் எழுதலாம். எப்படி எழுதுனானா, இந்த கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸுக்கு ஃபார்முலா என்ன போட்டிருக்கோம்? பிவி ரேஷியோ தான். சரியா? இது அப்படியே நீங்கள் உல்ட்டாவாக எழுதிக்கலாம். எப்படி எழுதுனா, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோன்னு போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள், ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. உனக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அப்படியே நம்ம அடுத்த பேஜில் பாருங்கள். பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சம்மில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1,20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படி எழுதிடுவோம். டிவைடட் பை பிவி ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சம்மில் நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பிவி ரேஷியோ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 24% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 24%-ஐ கீழே போட்டுட்டோம். இது அப்படியே கேல்குலேட்டரில் போட்டுருங்க. இந்த பர்சன்டேஜ் முதற்கொண்டு போட்டால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். சரியா? அப்படி கேல்குலேட் பண்ணிங்கன்னா அதோடைய ஆன்சர் எவ்வளோ வருது? 5 lakhs வருது. ஸோ அப்போ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது 5 லட்சத்துக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா அதில் ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இதுதான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுடைய கான்செப்ட். இதில் டவுட் இருந்ததுன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. புரிஞ்சிருச்சுனாலும் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் சொல்லி போடுங்க. அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.